அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல டாப் 25 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது கோல்டன் 20 நான் வந்து நேம் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க எல்லா 5 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலனா நீங்கள் இந்த 25 மார்க்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து படிக்கலாம். இதை நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிக்காமல் உங்களுடைய எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நான் எல்லா லெசனுக்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பாயிண்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபெசிலியேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஸ்கோப் ஃபார் வேரியபிள்ஸ், அதுக்கடுத்து லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் பிளேலிஸ்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா 5 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க எல்லா 5 மார்க்குமே நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். புக் பேக்கு, சில இன்சைட் கொஷின், சில கான்செப்ட் வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா 16th சாப்டரோட கான்செப்ட் வீடியோ, A to Z கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SQL நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் புரியலன்னு கேட்டாங்க. ஸோ SQLோட கான்செப்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் 5 மார்க்ஸ், நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு லெசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோனா அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபுல்லாக எல்லாம், செகண்ட் லெசன் வீடியோனா செகண்ட் லெசனில் இருக்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஒன்றும் இல்லைப்பா, ஈஸி தான்ப்பா. லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4th லெசன். அந்த லெசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசனும் கூட. ஓகேவா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஃபார் வேரியபிள், ஆல்சோ எல்இஜிபி ரூல்னு அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது சிஎஸோட கம்ப்ளீட் டீச்சிங் வீடியோஸ். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேனலோட பிளேலிஸ்ட் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து இன்ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ 5th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து டோக்கன்ஸ் இன் பைத்தான், ஃபார் லூப். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு ஒரு கொஸ்டின் படிக்கிறக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே, டோக்கன்ஸ் இன் பைத்தான், அதுக்கடுத்து ஃபார் லூப். 7th லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ஐடி ஃபங்க்ஷன், சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன், ரவுண்டு ஃபங்க்ஷன், டைப் ஃபங்க்ஷன், பவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ 9th லெசனில் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ், நமக்கே தெரியும், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ இப்படிலாம் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ ஆர்டிபிஎம்எஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? 16th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலுக்கும் சிஎஸ்வி ஃபைலுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ ஆஸ் ஐ சர்ட் ஏர்லியர், நீங்கள் படிக்கும் போது இந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே, இப்போ நீங்களே படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகுதுன்னு நம்ம கூட சேர்ந்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். அதுக்கடுத்து 19th கொஸ்டின் இந்த கமாண்டோட ஒவ்வொரு வார்த்தையுமே என்னென்னு நம்ம வந்து சொல்லணும். பைத்தான்னா என்ன, இந்த ஐஃபனைனா என்னது, ஃபைல் நேம் .py இது வந்து பைத்தான் ஃபைல் நேம், இது சிப்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும்ப்பா. ஓகேவா? ஸோ 20th கொஸ்டின் SQLite அண்ட் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு யூஸ் இட். ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 21st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ப்ளாட்லிப்ல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பர்பஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ் லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒய் லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டைட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், லெஜெண்ட்னா என்ன, ஷோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே ஒன்லைனில் நீங்கள் வந்து சொல்லிடலாம் ஆன்சர். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் நாட்ச் கொஷின். ஸோ இது மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இதை மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலான்றது என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. பட் இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக லெவலில் இருக்குது. ஸோ இதை மட்டுமே படிங்கன்னு நான் வந்து சொல்லலை. இது வந்து கோல்டன் 25 மார்க்ஸ். இதை படிக்காமல் நீங்கள் சிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறது வேஸ்ட்டு. இதில் ஒரு கொஷின் கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது. ஓகேவா? இதில் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன்.
இந்த வீடியோவை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். யா பாய். தேங்க்யூ.